அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷபராசினருக்கு 2இல் குரு, 4இல் கேது, 10இல் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி. விரய ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து உள்ளனர். 2இல் குரு இருப்பதால் நல்ல குடும்ப வருமானம் அதிகரிக்கும், சுபகாரியங்கள் நடைபெறும். லாபஸ்தானத்தில் சனி மற்றும் புதன் இருப்பதால் தொழில் வளம் மேம்படும், உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர்கள். கலஸ்திரகாரகன் செவ்வாய் தங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். தடங்கலான தாமதமான காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக முடியும். சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறார். பணத்தினை விரயம் செய்வீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கலாம், ஆடம்பரமான பொருட்களை வாங்கலாம். சிலர் பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புது வாகனங்களை வாங்கலாம். பணத்தையும் பொருளையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். களவு போக வாய்ப்பு உண்டு. பிரயாணம் செய்யும் போது கவனம் தேவை. 4இல் கேது என்பதால் மாத்ருஸ்தானத்தில் பெற்ற தாயாருக்கு உடல் நலனில் கவனம் தேவை. சில நேரங்களில் குழந்தைகளை பற்றிய கவலைகள் மனதை அரிக்கும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இணைந்து இருப்பதால் சிலருக்கு உடலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருக்கும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். அதிக வேகம் கூடவே கூடாது. கணவரின் மூலமாக நல்ல வருமானங்கள் தங்களுக்கு உண்டு. குரு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு. என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். ஷேர் மார்க்கெட் போன்ற பிஸ்னஸ், தகவல் தொடர்பு ஏஜென்சி போன்ற துறைகளில் உள்ளோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆக பண உறவுகள் நன்றாக இருப்பதால் சேமிப்பதற்கு தாங்கள் முயற்சி செய்தல் வேண்டும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். தாங்கள் மனமாற பாராட்டப்படுவீர்கள். திட்டமிட்ட முன்னேற்றம், அறிவு சார்ந்த லாபம் அனைத்தையும் கிடைக்கும். தைரியம் தங்களுக்கு நல்ல விதமாக உண்டாகும். தினமும் பகவத்கீதை படியுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். தங்களுக்கு பாதிப்பான கிரகம் எது? 4இல் கேது. சில பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். குழந்தை பாக்கியத்திற்காக ஏந்திய பெண்களுக்கு குழந்தை நல்ல விதமாக கருத்தரிக்கும். சுகப்பிரசவம் உண்டாகும். பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் பிறக்கலாம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.